செப்பாதம் எனினுமே சுத்த சிவமால் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும், நீ பொறுத்தல் வேண்டும். தலைவானினை பிரியாத நிலைமை வேண்டும். பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லா தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம், மலரடி என் சென்னி விஜய் வைத்த பெருந்தெய்வம், காயாத கனியாகி கலந்து நிற்கும் தெய்வம், கருணநீதி தெய்வமுற்றும் காட்டு வைக்கும் தெய்வம், தேயாக என வளர்க்கும் தெய்வ மகா தெய்வம், சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஜோதி ஜோதி சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே. பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்னானை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையை ஏற்றி கொள்ளா விரதம் கோளையும் ஓங்குக எல்லா உயிர்களும் பின்பற்று வாழ்க. வள்ளல் மலரடி சரணம் சரணம், அகத்தியர் மலரடி சரணம் சரணம், சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெருஞ்சோதி அர்த்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் மலரடி சரணம் சரணம் சரணம். ओम शरणदोनी नमो नमः। 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 अरुट्पेरुंजोதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சத்குருநாதா சத்குருநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய நமः. 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 சிவமய சிவசிதம்பர ராமலிங்காய பரமணே 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 நமः. ஓம் பிரமானந்த சுரா சிவ சத்குரு ஆறுமுக அனந்தரதா தேசிகாய நமः. ஓம் பிரமானந்த சுரா சிவ சத்குரு ஆறுமுக அனந்தரதா தேசிகாய நமः. சத்குருதேவ சத்குருதேவ சத்குரு சூரிய சந்திர சுப்பிரமணியாலங்காரங்க தொழில் போற்றி. ஓம் சுப்பிரமணிய தொழில் போற்றி. ஓம் சுப்பிரமணிய தொழில் போற்றி. ஓம் சுப்பிரமணிய தொழில் போற்றி. ஓம் சுப்பிரமணிய தொழில் போற்றி.
சித்தர்கணமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்களெல்லாம் பரந்தோட அருள் புரியவும் பக்குவம் அறிந்து எனை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க ஒணா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும் மாவேகமாக மெய் தவராஜ சிங்கமே வரவேண்டும் என்ற நருகே மாங்குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே தேவரே திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர்கணமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோட அருள் புரியவும் பக்குவம் அறிந்து எனை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க ஒணா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும் மாவேகமாக மெய் தவராஜ சிங்கமே வரவேண்டும் என்ற நருகே மாங்குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே
அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் சத்குருவாகவும் சொற்குருவாகவும் இருந்து நம்மை வழிநடத்தி காத்து அருள் புரியும் நமது ஓங்காரக்குடில் கடவுள் தவத்திரு திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவருடைய நல்ல ஆசியோடும் கலியுகத்தை மாற்றி ஞானயுகம் படைக்கவும் கலியுக மக்கள் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் துடைக்கவும் தானே அவதாரமாகி ஓங்காரக்குடியில் அமைத்து இன்றும் நமக்கெல்லாம் ஓங்காரக்குடியில் ஆசானாக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளாக நல்லாசி வழங்கி வரும் எல்லாம் வல்ல பரம்பொருள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அழைத்த அக்கணமே அஞ்சேல் என்று அருளக்கூடிய மகான் சுப்பிரமணியருடைய நல்லாசியோடும் சித்தர்கள் சிறப்பு பூஜையானது மகான் அகத்தியர் சந்நிதியிலே பிரதி வியாழந்தோறும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஞான சித்தர் காலத்தை அமைப்பதற்காகவும் இந்த உலக மக்கள் படக்கூடிய துன்பங்களை துடைப்பதற்காகவும் எல்லாம் வல்ல பரம்பொருளான ஆதியோகி என்று அழைக்கக்கூடிய ஆதி சிவன் என்று அழைக்கக்கூடிய மகான் சுப்பிரமணியர் நமது ஓங்காரக்குடியில் ஆசானாக அவதாரம் செய்திருக்கின்றார்கள். ஆசான் தவ வாழ்க்கையை மேற்கொண்ட காலத்திலிருந்தே ஞானிகளுடைய பெருமையையும் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் இந்த கலியுக மக்கள் படக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுதலையை அடையக்கூடிய மார்க்கத்தையும் நமக்கு அருளாசியாக வழங்கி கொண்டே இருக்கின்றார்கள். சென்ற வாரங்களிலே நாம் இதுவரை ஞானிகள் நமக்கு அருளிய ஆயிரக்கணக்கான நூல்களில் எந்த நூலை படித்தால் நமக்கு சிறப்பு என்பதை பற்றி ஓரளவு நாம் சிந்தித்திருந்தோம். இந்த இதுவரை இருக்கக்கூடிய நூல்களிலே சங்ககாலம் தொட்டு இதுவரை ஞானிகள் அருளிய அத்தனை நூல்களிலும் ஏதேனும் ஒரு நூலை படித்தால் அத்தனை நூல்களையும் படிப்பதற்கு சமமான தகுதியுடைய நூல்களாக தோத்திர வரிசையில் திருவாசகத்தையும் சாத்திர வரிசையில் திருக்குறளையும் நாம் கண்டிருந்தோம். திருக்குறளை மகான் திருவள்ளுவர் நமக்கு அருளியிருக்கின்றார்கள். இந்த இரண்டு நூல்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. ஏனென்றால் இந்த இரண்டு நூலையுமே எழுதியது சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான். ஏன்னா சிவனும் முருகனும் ஒன்றுதான், எல்லா ஞானிகளுமே ஒன்றுதான். யாரெல்லாம் அந்த இரவா நிலையை பெற்றிருக்கின்றார்களோ அத்தனை பேருமே முருகன், அத்தனை பேருமே சிவன். அதாவது சவமாக போகக்கூடிய உடலை சிவமாக்கியவர்கள் என்ற பொருள். ஆக இரண்டு பேருக்குமே எழுதியது அந்த சிவன் தான். மகான் மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல எழுதியது திருவாசகம், திருவள்ளுவர் சொல்ல சொல்ல எழுதப்பட்டது திருக்குறள். இந்த திருக்குறளை மகான் வள்ளுவர் படைக்கும் பொழுது வரக்கூடிய மக்கள் எல்லாருமே படித்து அதனை அனுபவித்து அதன் மூலம் வாழ்க்கையில் அடையக்கூடிய உன்னதமான லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் எழுதினார்கள். ஏதோ அன்றைக்கு வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த மக்களுக்காக எழுதப்பட்ட நூல் அல்ல. வருங்காலங்களிலும் எக்காலத்திலும் இந்த நூல் மக்களுக்கு பயன்படும். அந்த வகையிலே மகான் திருவள்ளுவர் இந்த நூலை நமக்கு அருளியிருக்கின்றார். இந்த திருக்குறளை நாம் அதனுடைய கட்டமைப்பை கொஞ்சம் புரிந்து கொண்டால் இந்த நூலை படிப்பது எளிது. ஏனென்றால் ஞானிகளுடைய நூலை படிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வினை நம்மை தொட விடாது. இது சத்தியமான உண்மை. ஆசான் அவர்கள் நமக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை. எந்த நூலாக இருந்தாலும் சரி, திருக்குறளாக இருந்தாலும் சரி, திருவாசகமாக இருந்தாலும் சரி, அல்லது திருமந்திரமாக இருந்தாலும் சரி, அது அருட்பாவாக இருந்தாலும் சரி, எந்த நூலை நாம் படிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த நூலை நாம் முதலில் தொட்டு வணங்கி அதன் பிறகு நாம் அதை படிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய ஆசி இல்லாமல், அவருடைய அருள் இல்லாமல் நம்மால் அந்த நூலை தொடக்கூட முடியாது. இன்றைக்கு நாம் எத்தனையோ ஒரு 40-45 வயதை கடந்தவர்களாக இருந்தாலும் அல்லது சிறு குழந்தைகளாக இருந்தால் கூட திருக்குறளை நாம் படிப்பது என்றால் நம்மால் முடிந்த காரியமா என்றால் முடியாது. அதற்காகத்தான் சென்ற வாரத்தில் சொல்லும் பொழுது திருக்குறளும் திருவாசகமும் நாம் படிக்கின்றோமோ இல்லையோ வீட்டில் வாங்கி வையுங்கள், கடவுள் இருப்பதற்கு சமம். என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய சந்ததியிலே ஒரு பிள்ளை அந்த நூலை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும், அதனுடைய உண்மையான பலனை அனுபவிக்கும்.
நம்மளுடைய கடமை என்ன என்று கேட்டால், நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் நாம் உழைப்பது, பிள்ளைகளை காப்பாற்றுவது, மனைவி மக்களை காப்பாற்றுவது, சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தோடு இருப்பது, இதுதான் நம்முடைய கடமை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது நம்மளுடைய மாயையினால் ஏற்பட்ட விளைவு. இந்த மாயை இல்லை என்றால் இந்த உலக இயக்கமே நின்று போகும். ஆனால் நம்மளுடைய மனிதன் படைக்கப்படும் பொழுதே நமக்கு விதிக்கப்பட்ட கடமை என்ன என்று கேட்டால், மனிதர்கள் அடையக்கூடிய மிக உயர்ந்த லட்சியமான மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதத்தை ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டும் என்பதுதான் நமக்கு கடமையாக வகுக்கப்பட்டது. ஆனால் நாம் இந்த மாயையை சிக்கி நாம் இன்றைக்கு காணக்கூடிய அத்தனை விளையாட்டுகளிலும் நாம் ஈடுபட்டு நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்பி சென்று கொண்டே இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய ஓங்காரக்குடி ஆசான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து விட்டால் என்று சொன்னால் அவன் படைக்கப்பட்டதோட நோக்கமே அவன் அடைய வேண்டிய அந்த உயர்ந்த லட்சியம். வள்ளல் பெருமான் சொல்லுவாங்க, எக்காலத்தும் எவ்விதத்தும் எந்த விடத்தும் தடையில்லாமல் வாழக்கூடிய ஒப்பற்ற பெருவாழ்வு, அந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பதை வள்ளல் பெருமான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதைத்தான் நம்முடைய ஓங்காரக்குடி ஆசானும் சொல்லுகின்றார். இப்போ இந்த திருக்குறள் நூலை படைக்கும் பொழுதே வள்ளுவர் அதை எப்படி படைத்தார்? ஒவ்வொரு மனிதரும் அந்த உயர்ந்த லட்சியத்தை அடைய வேண்டும், அதற்காகத்தான் படைத்தார். இன்றைக்கு நாம் குழந்தைகளுக்கு நாம் பிறந்தநாள் நாம் கொண்டாடி இருக்கின்றோமோ இல்லையோ, நம்முடைய குழந்தைகளுக்கு பிறந்தநாள் கொண்டாடி கொண்டே இருக்கின்றோம். பிறந்தநாள் கொண்டாடும் போது என்ன செய்கிறோம்? ஒரு பெரிய கேக்கை வாங்கிட்டு குழந்தையை விட்டு மெழுகுவர்த்தி ஏற்றி அதை ஊதி அணைச்சி, அதுவே தவறான முறை. நாம் ஜோதியை வழிபடக்கூடிய கூட்டம். ஜோதி பெருக வேண்டும், உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அறியாமை என்ற இருள் நீங்கி ஜோதி பெருக வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? மேலை நாட்டில் கற்ற அந்த கலாச்சாரத்தை நாம் இங்கு கையாள கொண்டு விட்டோம். விளக்கை அணைக்கக்கூடாது. வீட்டில் சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, விளக்கை ஊதாத, அணைக்காத. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு பிறந்தநாள் கொண்டாடும் போது மெழுகுவர்த்தி ஏற்றி அதை அணைக்கிறோம். அது தவறு. அதுக்கு வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நாம் அந்த நிலையாமையை புரிந்து கொண்டதனால் அணைக்கிறோங்கிறாங்க. நிலையாமை என்பது தோற்றுவிக்கப்பட்ட பொருள்கள் அத்தனையுமே ஒரு காலத்தில் அழியக்கூடியது. எதுவாக இருந்தாலும் சரி, கட்டடங்களாக இருந்தாலும் சரி, வாகனமாக இருந்தாலும் சரி, அல்லது மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த பொருள் தோற்றுவிக்கப்பட்டதோ அந்த பொருள் அழியக்கூடியது. அழியாத பொருள் ஒன்று உண்டு. அந்த அழியாத பொருளை அடைய வேண்டும். அழியாத பொருள் தான் மூணு சொல்லிடுறாங்க. நம்மளுடைய உயிர் அழியாத பொருள். உடல் அழிந்துவிடும், ஆனால் உயிர் அழியாது. அதுபோல இறைவன் அழியாதவன், என்றைக்கும் அழிவில்லாத தன்மை உள்ளவன். அதைவிட முக்கியம், இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோமே இந்த வாழ்க்கையில் நம்மை ஆட்டுவிக்கக்கூடிய அந்த மாயை, மும்மல குற்றங்கள் சொல்லுவாங்க. இந்த மூன்றும் அழியாதது. ஆனால் அழியக்கூடிய ஒரு பொருளை நாம் அழியாது என்று நினைத்து கொண்டு நாம் ஒவ்வொரு செயலும் செய்து கொண்டே இருக்கின்றோம். இல்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடைங்கிறார் வள்ளுவர். அப்போ அது அறிவின்மை, புல்லறிவாண்மைங்கிறார் வள்ளுவர். அப்போ அந்த ஒரு அழியாத ஒரு தன்மையை, அந்த இறைவன் என்ற அந்த தன்மையை இந்த அழியாத உயிர் அடைய வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியம். நாம் படைக்கப்பட்டதே அந்த லட்சியத்தை அடைவதற்காகத்தான். இப்போ இந்த குழந்தைக்கு கேக்கு வெட்டி கொண்டாடுறோம். எப்படி கொண்டாடுறோம்? அந்த கேக்கை அப்படியே அந்த குழந்தைய வாயில திணிக்க முடியுமா? பெரிய கேக், அது என்ன பண்ணுறோம்? ஒரு சின்ன துண்டுகளா, மிகப்பெரிய துண்டுகளா அதை போடுறோம். ஒரு 3 துண்டோ அல்லது 4 துண்டோ போடுறோம். அதையும் அப்படியே சாப்பிட முடியாது. அதுக்காக என்ன பண்ணுறோம்? அந்த ஒரு துண்டை மீண்டும் பல துண்டுகளாக போடுறோம். அதையும் அப்படியே சாப்பிட முடியாது. அப்புறம் மேலும் சில துண்டுகளாக போடுகிறோம். அதையும் சாப்பிட முடியாது. அதன் பிறகு சிறு சிறு துண்டுகளாக ஆக்கி அதில் ஒரு துண்டை எடுத்து குழந்தைக்கு ஊட்டுகிறோம். எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு அவ்வளோ பெரிய கேக்கை கொடுக்க முடியாது என்று தெரிந்து சிறு சிறு துண்டுகளாக ஆக்கி ஊட்டுகிறாரோ, அதுபோல வள்ளுவர் 1330 குறளையும் சிறு சிறு துண்டுகளாக ஆக்கி அதில் முதல்ல 3ஆக பிரித்தார். பால் என்று சொல்வார்கள், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அதை அப்படியே அவங்க அப்படியே படிக்க முடியாதுங்கிறதுக்காக அதை மீண்டும் பல துண்டுகளாக பிரித்தார். இயல் என்று சொல்லி அறத்துப்பாலில் ஒரு 4 இயல், பொருட்பாலில் ஒரு 3 இயல், இன்பத்துப்பாலில் ஒரு 2 இயல், இப்படி இயலாக பிரித்தார். அதையும் படிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இயலை அதிகாரங்களாக பிரித்தார். சில துண்டுகளாக்கி அதிகாரங்களாக பிரித்தார். அந்த அதிகாரத்தில் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 10 குறளை வைத்தார்.
அதை சிறு துண்டுகளாகி 10 குறளாக வைத்தார். இப்ப ஒரு குறளை படித்தால் கூட நாம் திருக்குறளில் சொல்லப்பட்ட விஷயத்தை முழுமையாக புரிந்து கொள்ளலாம். எப்படி ஒரு கேக்கில் பல துண்டுகளாக்கி ஒரு துண்டை சாப்பிட்டால் அந்த கேக் முழுவதும் சாப்பிட்ட அந்த சுவை நமக்கு இருக்கிறதோ, அதுபோல திருக்குறளில் நாம் ஒரு குறளை படித்தால் மட்டும் போதாது. ஒரு குறளை படித்து அதன்படி நடந்தால் அந்த திருக்குறளில் சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் முழுமையாக உணர்ந்து கொண்டோம் என்று பொருள். ஆனால் திருக்குறளை அப்படியே நாம் படிப்பதற்கு இந்த ஒரு ஜென்மம் அல்ல, பல ஜென்மம் எடுத்தாலும் நமக்கு முடியாது. என்றால் சொல்லப்பட்ட விஷயங்கள் அந்த மாதிரி. வள்ளுவர் அதை பாலாக அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று பிரித்து, அப்புறம் இயலாக பிரித்து, அப்புறம் அதிகாரங்களாக பிரித்து, அதன் பிறகு குறளாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு தாய் அன்போடு மக்கள் இந்த குறளை படித்து அனுபவித்து அதன்படி பின்பற்றி அந்த உயர்ந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கொடுத்திருக்கிறார். இப்போ முதல்ல அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். ஏன் 3 பால் வைக்கணும்? ஏன்னா திருக்குறளில் சொல்லப்பட்ட விஷயம் இது ஒரு நீதி நூல், அறநூல். அறத்துப்பால் மட்டும் இருந்தால் பத்தாதா என்று கேட்டால், அறம் செய்வதற்கு பொருள் வேண்டும். அப்ப அறமானது பொருளை சார்ந்து இருக்கிறது, பொருளின் துணை கொண்டு செய்ய வேண்டும். அருளினும் அன்பியின் குளவி, பொருளினும் செவிலியால் உண்டுன்னார். இப்போ அருளை பெற வேண்டும் என்றால் பொருள் வேண்டும். அப்ப அறம் செய்வதற்கு நமக்கு பொருள் வேண்டும். சரி, பொருள் வேண்டும், எப்படி கிடைக்கும்? நாம் விருப்பப்பட்டு உழைத்தால் கிடைக்கும். அந்த பொருளை எப்படி சேர்க்க வேண்டும் என்பதையெல்லாம் அந்த பொருட்பாலில் சொல்லுகின்றார்கள். அந்த விருப்பத்தை எப்படி நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இந்த இன்பத்துப்பாலில் சொல்லியிருக்கின்றார். ஆக இந்த அறத்துப்பால் தான் திருக்குறளில் முத்தாய்ப்பு. அறம்தான் அந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஆனால் அந்த அறத்தை சொல்லும்போது அதற்கு தேவையான பொருள் வேண்டும், பொருட்பாலை சொன்னார். அந்த பொருள் ஈட்டுவதற்கு விருப்பம் வேண்டும், அந்த இன்பத்துப்பாலில் சொல்லியிருக்கின்றார். அப்போ அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் 3 பாலை கொடுத்தாலும் அந்த ஒவ்வொரு பாலையும் இயலாக பிரித்தார். எதுக்கு இயலாக பிரிக்கணும்? ஒரு பெரிய நூல் இருக்கின்றது, திருக்குறளே இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய வகையிலே அன்றைக்கு புத்தகமாக கிடையாது, ஓலைச்சுவடியிலே எழுதப்பட்ட நூல். ஒரு ஓலைச்சுவடியில் ஒரு 2 குறள் எழுதியிருக்க முடியும். ஆனால் அந்த 2 குறளை 1330 குறளையும் நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் 2660 ஓலைச்சுவடியை புரட்டியாக வேண்டும். அப்போ ஆனால் அந்த நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்ற விஷயத்தை அந்த நூல் முழுக்க படித்தால்தான் தெரிந்து கொள்ள முடியும். அதற்காக என்ன பண்ணாங்க, அன்றைக்கு நூல் எழுதும் பொழுது, இன்றைக்கும் அது நடைமுறையில் இருக்கிறது, நூல் எழுதும்போது எந்த ஒரு நூலாக இருந்தாலும் அந்த நூலிலே அந்த நூலில் சொல்லப்பட்ட விஷயங்களை முன்னாடி சொல்லுவாங்க. அதுக்கு பேர் முன்னுரைன்னு பேர். ஆனால் அன்றைக்கு வழங்கப்பட்ட அந்த பெயர் பாயிரம் என்று பெயர். இப்போ திருக்குறளில் முதல்ல அறத்துப்பாலை 4 இயலாக பிரித்தாங்க. ஒன்று பாயிர இயல், அடுத்து இல்லறவியல், அடுத்து துறவரவியல், அடுத்து ஊழியல். இந்த ஒவ்வொரு இயலுக்கும் பல பல அதிகாரங்களை வைத்தாங்க. ஊழியல் என்ற ஒரு இயலுக்கு மட்டும் ஒரே ஒரு அதிகாரத்தை வைத்தாங்க. இப்போ முதல்ல பாயிர இயல் வைக்கிறாங்க. பாயிர இயல்ங்கிறது முன்னுரை. இந்த பாயிர இயலை ஒருத்தர் படித்து விட்டால் அந்த திருக்குறளில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்ற விஷயத்தை முதலிலேயே தெரிந்து கொள்ள முடியும். ஒரு 5-6 சூடிகளை, அந்த ஓலை சூடிகளை எடுத்து படித்தாலே அந்த நூலில் சொல்லப்பட்ட விஷயம் தெரிந்துவிடும். அப்போ பாயிர இயல்ல என்ன சொன்னாங்க? கடவுளுடைய தன்மையை சொன்னாங்க. கடவுளுடைய தன்மையை சொல்லி கடவுள் எத்தகைப்பட்டவன், அவனுடைய குணநலங்கள் என்ன, அவனை வழிபடுவதால் என்ன பலன், இதையெல்லாம் கடவுள் வாழ்த்து என்ற ஒரு அதிகாரத்தில் முதல் அதிகாரமாக வைத்து சொன்னார். அதுக்கு அடுத்த அதிகாரமாக கடவுளுக்கு நிகரான உள்ள இயற்கையை சொன்னார். வான் சிறப்பு என்று மழையை பற்றி சொன்னார். அதுக்கு அடுத்த அதிகாரமாக இந்த கடவுளுடைய தன்மையையும் இயற்கையையும் புரிந்து கொண்ட ஞானிகளின் பெருமையை சொன்னார். 3வதாக சொல்லப்பட்ட அதிகாரம் நீத்தார் பெருமை என்று சொல்லக்கூடிய ஞானிகளுடைய தன்மையை சொன்னாங்க. இப்போ ஞானிகள் கடவுளுக்கு நிகரானவர் என்பதை உணர்ந்து அந்த திருக்குறளை 3வது அதிகாரமாக கடவுளுக்கு நிகரான இயற்கை, அதன் பிறகு அந்த நிலையை அடைந்த ஞானிகளுடைய பெருமையை பற்றி சொன்னார். அதன் பிறகுதான் அரண் வலியுறுத்தல் என்று 4வது அதிகாரமாக இந்த திருக்குறளில் சொல்லப்பட்ட முக்கியமான விஷயத்தை, அறத்தை பற்றி சொல்லுகின்றோம் என்று சொல்லி 4வது அதிகாரமாக வைத்தார்.
இப்போ பாயிரையலை ஒருத்தர் படித்து விட்டால் அந்த நூலில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். நாம் ஏதோ திருக்குறள் படிக்கிறோம் என்று சொல்லி ஏதோ ஒரு அதிகாரத்தை படிப்பது என்பது நமக்கு பலன் தராது. திருக்குறளை பற்றி முழுமையான கட்டமைப்பை நாம் புரிந்து கொண்டால் நாம் கண்டிப்பாக அந்த திருக்குறளில் சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் முழுமையாக படித்து கொள்ள முடியும். சரி, பாயிரையல் படித்தாகிவிட்டது. அடுத்து என்ன சொன்னாங்க? இல்லறவியல். இல்லறவியல்னா 5வது அதிகாரமாக இல்வாழ்க்கைன்னு வச்சாங்க. இந்த இல்வாழ்க்கையில் ஒரு இல்லறத்தான் என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும், ஒரு 11 கடமைகளை நமக்கு திருவள்ளுவர் வழங்கி இருக்கின்றார். 11 கடமைகள் என்ன என்று கேட்டால், நாம் திருமணம் எல்லாம் செய்து விட்டோம். திருமணம் செய்யாதவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த 11 கடமைகளை யார் ஒருவர் செய்ய தகுதி உள்ளவராக நினைக்கின்றீர்களோ அவர்கள் திருமணம் செய்து கொள்ள. இது என்னடா பெரிய வம்பா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இல்லறம் முடித்துதான் துறவு. இல்லறத்தில் ஒருவர் ஈடுபட வேண்டும் என்றால் இந்த 11 கடமைகளை ஒருவன் செய்ய வேண்டும். இப்போ 11 கடமைகள் என்னென்ன? இந்த சமுதாயத்தில் பல அமைப்புகள் இருக்கு, பல வகுப்பு இருக்கு. அதே போல ஒரு குடும்பத்திலும் பல பிரிவினை வகுப்புகள் உண்டு. 4 பிரிவா பிரிக்காங்க. ஒரு குடும்பத்தில் 4 பிரிவா பிரிக்கிறாங்க. ஒன்று பிரம்மச்சாரி, 2வது இல்லறத்தான், 3வது வானப்பிரஸ்தன், 4வது சன்னியாசி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அறம் சொல்ல வேண்டும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அறம் சொல்ல முடியாது. பிரம்மச்சாரி அவனுடைய கல்வி கற்கக்கூடிய பருவம், கல்வி பருவம், அவனுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை அறமாக சொன்னார். அவன் காலையில் இந்த நேரத்தில் எழ வேண்டும், இந்தந்த விஷயங்களை செய்ய வேண்டும், குருவை வணங்க வேண்டும், நேரத்திற்கு செல்ல வேண்டும், அது சொல்லப்பட்ட விஷயங்களை கற்க வேண்டும், கற்கப்பட்ட விஷயங்களை திருப்பி அது குருவிடத்தில் சொல்ல வேண்டும். இப்படியான பலப்பட்ட கடமைகளை ஒரு பிரம்மச்சாரி என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி பருவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சொன்னார். அப்புறம் இல்லறத்தானுக்கு என்று ஒரு சில கடமைகள், அதில் தான் 11 கடமைகள் சொல்கிறாங்க. வானப்பிரஸ்தன் என்பது வேற ஒன்றுமல்ல, இல்லறத்தில் இருக்கின்றான். இல்லறத்தில் இருந்து குழந்தைகள்லாம் பெற்றுக்கொண்டு விட்டான். குழந்தை பெற்ற பிறகு குழந்தை நல்லா வளர்ந்து விட்டான். அவன் நாளைக்கு ஒரு பொறுப்புக்கு வருகிறான், குடும்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு தகுதி பெறுகிறான். அப்பொழுது இல்லறத்தில் இருக்கக்கூடிய அந்த அப்பா என்று சொல்லக்கூடிய அவரும் அம்மா என்று சொல்லக்கூடிய இவரும் சேர்ந்து பிள்ளைக்கு வழிவிட வேண்டும், பிள்ளைக்கு வழிவிட வேண்டும். அப்படி வழிவிட்டக்கூடிய அந்த பருவம் தான் வானப்பிரஸ்தன். அதன் பிறகு இல்லறத்தில் நிறைவு கண்ட அந்த மனிதன் துறவரத்திற்கு போக வேண்டும். இது நமக்கு குடும்பத்தில் கொடுக்கப்பட்ட வகுப்புகள். இப்போ இல்லறத்தானுடைய கடமை என்ன என்று சொன்னால், முதல்லயே வள்ளுவர் சொல்றார், இந்த 4 பேர்த்துல இல்லறத்தான் அந்த 3 பேர்த்துக்கும் துணையா இருக்கணுங்கிறார். யார் யாருக்கு? பிரம்மச்சாரிக்கு துணையா இருக்கணும், வானப்பிரஸ்தனுக்கு துணையா இருக்கணும், அடுத்து சன்னியாசிக்கு துணையா. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை. முதல் 3 கடமைகள் வந்துவிட்டது. 3 பேரையும் அவன் பாதுகாக்க வேண்டும். 3 பேருக்கு உரிய கடமைகளை அவன் செய்ய வேண்டும். அதன் பிறகு என்ன சொல்லுகிறார்? துறந்தார்க்கும் தூவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இப்போ துறந்தார் என்பது என்ன? வேற ஒன்றும் இல்லை. ஒரு வீட்டில் இருக்காங்க, வீட்டில் பெரியவங்களை இன்னைக்கு நம்ம நல்லா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏகப்பட்ட முதியோர் இல்லங்கள் விட்டன. பெற்றோர்களை பாதுகாக்க வழி இல்லாமல் அல்லது விருப்பம் இல்லாமல் அவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் நாம் விட்டு கொண்டே இருக்கின்றார்கள் இன்றைய சமுதாயத்தில். ஆனால் அப்படி பெற்றவர்களை புறக்கணித்தார்கள் இல்லையா? அப்படி புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களுக்கு பேரு தான் துறந்தார். அந்த துறந்தாரை கவனிக்க வேண்டும். யாரு? எல்லாரும் இல்லறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தம்முடைய தாயாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, தந்தையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய உடன் பிறந்தவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு எந்த வகையிலும் உறவு என்று சொல்லக்கூடிய அவசியமே இல்லை. அப்படி வீட்டை விட்டு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர் அவர் தான் துறந்தார். துவாதவர்னா வேற ஒன்றும் இல்லை, வறுமையில் இருக்கவங்க, வழி இல்லாமல் இருக்கவங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடியவங்க, அவர் துவாதார். இறந்தார் என்பது வேறு ஒன்றுமல்ல. இப்படி புறக்கணிக்கப்பட்ட நபர் ஒரு நபர் வெளியே இருந்து வந்து விட்டார், நம்மளுடைய வீட்டு பகுதியில் வந்து விட்டார், வந்த இடத்தில் இறந்து விட்டார். அவருக்கு வேண்டிய கடமைகளையும் செய்ய வேண்டும். துறந்தார்க்கும் தூவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. முதல்ல சொன்ன 3, அடுத்து சொன்ன 3. அதன் பிறகு சொல்கிறார் ஒரு 5 பேரை கவனிங்கிறார். தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கள், தான். தென்புலத்தார்னால் நம்முடைய முன்னோர்கள், தெய்வம், நாம் வழிபடக்கூடிய தெய்வம். இந்த தெய்வம் மட்டுமல்லாமல் அடுத்து விருந்து. இந்த தெய்வமும் தென்புலத்தார் என்று சொல்லுவர்கள் உயர் வரிசையில் இருக்கக்கூடியவர்கள். விருந்து என்பது நம்முடைய ஈக்குவலான வரிசையில் இருக்கக்கூடியவர்கள்.
ஒக்கல் என்பது நம்முடைய சுற்றத்தினர்கள். இவங்களெல்லாம் மட்டும் இந்த 10 கடமைகளை நீ செய்தாலும் உன்னையும் பார்த்துக்கு. கையில் நாம் அளவுக்கு அதிகமாக இருந்தால் செய்யலாம், அல்லது நாம் அதற்குரிய தகுதி பெற்றிருந்தால் செய்யலாம். அப்போ அல்லது தகுதியை உருவாக்கிக்கொள், இவர்களை எல்லாம் பேணுவதற்குண்டான தகுதியை உருவாக்கிக்கொள் என்று சொல்லி மொத்தம் 11 கடமைகளை நமக்கு வள்ளுவர் சொல்லுகிறார். இப்போ இல்லறத்தானுடைய கடமைகள் 11 கடமைகள் எவன் ஒருவன் செய்கின்றானோ அவன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்றதுன்னா அவன் தெய்வத்துக்கு ஒப்பாக வைக்கப்படுவான். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னர். இப்போ இறைவனுக்கு சமமாக ஒருவன் மாற முடியும். இப்போ இல்லறத்தான் பெரியவனா துறவரத்தான் பெரியவனா அப்படின்னு கேட்டால் இல்லறத்தான் தான் பெரியவன். வள்ளுவர் சொல்றார், இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இப்போ ஒருவன் இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்தால் என்ன நடக்கும்? இப்படி ஒரு கடமைகளை செய்வதற்கு அவன் தயாராகிவிட்டால் அவன் என்ன செய்யலாம்? திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அடுத்த அதிகாரமாக வாழ்க்கை துணை நலம் என்று ஒன்றை வைக்கிறார். 6வது அதிகாரமாக வாழ்க்கை துணை நலம், பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணும். ஏன்னா கணவன் சொல்ல மனைவின்னு சொல்லல, வாழ்க்கை துணை நலம் என்று வைக்கிறார். அது ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் ஒரு நல்ல துணையை தேடிக்கொள். அப்ப நல்ல துணையை தேடிக்கொண்டால் என்னவாகும்? நேரம் கடந்து கொண்டு இருக்கிறது, அதனால் சுருக்கமாக சொல்லுங்கள். திருமணம் செய்து விட்டான். திருமணம் செய்யும் வரை அவன் இருந்த நிலை வேறு. பெற்றோர்களிடத்தில் அல்லது சமுதாயத்தில் அல்லது நம்முடைய உறவினரிடத்தில் அவன் அன்பை பெறுவனாக இருப்பான். திருமணம் செய்த பிறகு அன்பை கொடுக்கக்கூடியவனாக மாறுவான். தன்னை நம்பி ஒரு பெண் விட்டால், தன்னை நம்பி ஒரு ஆண் இருக்கின்றான். அப்போ ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டுவார்கள். இந்த அன்போட விளைவு குழந்தை பிறக்கும். அப்ப குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தை இடத்தில் இருவரும் சேர்ந்து அன்பு பாராட்டுவார்கள். இந்த அன்பு பெருகி 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 சமுதாயத்துக்கு செல்லும். சமுதாயத்துக்கு எப்படி செல்லும்? முதல்ல வர்றது விருந்து. இந்த விருந்தினர்களை போற்றுதல் வள்ளுவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். இப்படி விருந்தினரை போற்றி வரும் பொழுது அந்த விருந்தினரை எப்படி போற்ற வேண்டும்? அதுக்கு ஒரு சில கடமைகளை சொல்கிறார். சொல் குற்றங்கள் நீக்கணும், மனக்குற்றங்கள் நீக்கணும், செயல் குற்றங்கள் நீக்கணும். இதெல்லாம் நீக்கிய பிறகு அவனுக்கு வரக்கூடியது சமுதாயத்தில் பிறரையும் நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை வரும். பிறரையும் நேசிக்கும் பொழுது தன்னுடைய பொருள்கள் அத்தனையுமே பிறருக்காக கொடுக்க ஆரம்பிப்பான். அது ஒப்புரவறிதல்னு பேர். இப்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வரும் பொழுது அவனுடைய நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தானா என்று பார்க்கும் பொழுது அங்கு கிடைக்கக்கூடியது, அதை உணரக்கூடிய ஒரு தன்மை அவனுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். இதுவரைக்கும் இல்லறம். இல்லறத்தில் ஒருவன் சரியான முறையில் கடமைகளை செய்து சரியான முறையில் வாழ்வானானால் அவன் புகழோடு வாழ்வான். இது இல்லறத்தை இதோடு முடித்து அடுத்து துறவரத்தை சொல்கிறார். துறவரத்திற்கு பிறகு அந்த துறவரம் முடித்தவருக்கு தான் வீடு பேறு கிடைக்கும் என்பதை சொல்கிறார். ஆக ஒரு மனிதன் அந்த உயர்ந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இத்தனை கடமைகளை ஒவ்வொருவரும் செய்யும் பொழுது அவன் அந்த உயர்ந்த லட்சியமான வீடு பேறு என்று சொல்லக்கூடிய அந்த மரணமில்லா பெருவாழ்வை ஒவ்வொரு மனிதனும் அடைய முடியும். அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த நூலை படிக்கிறது. இந்த நூல் மட்டுமல்ல, திருமந்திரமும் அப்படித்தான், திருவாசகமும் அப்படித்தான், திரு அருட்பாவும் அப்படித்தான். எல்லா நூல்களுமே மனிதன் அடைய வேண்டிய அந்த உயர்ந்த லட்சியத்தை அடைய வேண்டும், அடைவதன் மூலமாகத்தான் நான் உயர முடியும் என்பதையே தான் இந்த நூல் மூலமாக நமக்கு வழங்கி இருக்கின்றார். ஆக நமக்கு கிடைத்த வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு. ஏனென்றால் இதையெல்லாம் நமக்கு சொல்லித் தருவதற்கு ஆள் இல்லை, ஆசான் சொல்லி கொண்டு இருக்கிறார். திருக்குறள் படிங்கள், திருவாசகம் படிங்கள், திரு அருட்பா படிங்கள், இத்தனை நூல்கள் நமக்கு இருக்கிறது. எத்தனை நூல்களை படித்தாலும் சொல்லப்பட்ட கருத்து ஒன்றுதான். சொல்லிய விதம் வேணா வேறையாக இருக்கலாமே ஒழிய சொல்லப்பட்ட கருத்து ஒன்றுதான். ஆக வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். புத்தகத்தை போன வாரம் சொன்ன பிறகு வாங்கியவர்கள் அதை படிக்க ஆரம்பிங்கள், வாங்காதவர்கள் வாங்க ஆரம்பிங்கள். இந்த சாத்திரத்தையும் தோத்திரத்தையும் இணைந்து கலந்த ஒரு நூல் தான் ஞான திருவடி ஐயா கொடுக்கக்கூடிய நூல். சாத்திரத்தை தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை, தோத்திரத்தை தனியாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா கொடுக்கக்கூடிய அந்த ஞான திருவடியை நாம் படித்து விட்டாலே 2 நூல்களையும் படிப்பதற்கு சமம். ஆக நாம் இந்த நூலை படிப்பதன் மூலமாக நம்மளுடைய மனக்குற்றங்களையும் சொல் குற்றங்களையும் செயல் குற்றங்களையும் நீக்கி மகான்கள் எந்த நோக்கத்திற்காக நமக்கு இந்த நூல்களை எல்லாம் அருளியிருக்கின்றார்களோ அந்த நோக்கத்தை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்பதே எல்லோருடைய ஆசையும்.
அத்தனை பேருமே பெற்று நலமான நீண்ட நலமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய பூஜையை துவங்குகின்றோம். பூஜையை ஆசானுடைய நாமத்தை சொல்லும் பொழுதும் ஞானிகளுடைய நாமத்தை சொல்லும் பொழுதும் ஆசான் திருவடியை மனதிலே எண்ணி நாமத்தை சொல்லி எல்லா நலங்களும் பெற்று நீடூழி அனைவரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் 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 அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் சரவண ஜோதியே நமோ 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 நம.
ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம.
ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம. ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. திருவடிஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடிஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடிஞானம் சிறைமலம் மீட்கும், திருவடி ஞானமே தென்சித்தி முத்தியே. ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. காப்பான கரூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர்,
வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. ஓம் சரவண பவாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. வேண்டுகோள். முருகா, சத்குருநாதா, சாந்த சுரூபா, எனது தந்தையே, எனது தாயே, தயவுடைய தெய்வமே, தேவாதி தேவா, தயாபரணே, தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து ஞான சித்தர் ஆட்சி அமைத்து உலகப் பெருமாற்றம் நிகழ்த்தி உலக மக்களையும் ஓங்காரக்குடில் அன்பர்களையும் தொண்டர்களையும் காத்து அருள் செய்ய வேண்டும் தாயே. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் வெகு விரைவில் வெளிப்பட்டு எழுந்து நடந்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலகப் பெருமாற்றம் நிகழ்த்திட பல்லாண்டு காலம் நீடிய ஆயுளுடன் உலக மக்களுக்கு சேவை செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. அருள் செய்யுங்கள் தாயே. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் நிகழ்த்தும் உலகப் பெரும் மாற்றத்தில் தொண்டர்களாகிய நாங்களும் பங்கு பெற்று தொண்டு செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. முருகா சரணம், அகத்தீசா சரணம், ஆறுமுக பெருமானே சரணம் சரணம் சரணம். அன்பர்கள் கவனத்திற்கு, வருகின்ற 26/12/2023 செவ்வாய்க்கிழமை அன்று மார்கழி மாத பௌர்ணமி பூஜை இதே இடத்தில் இதே நேரத்தில் நடைபெற உள்ளது. அன்பர்கள் அனைவரும் அந்த பூஜையிலும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் நல்லாசியையும் ஓங்காரக்குடில் ஆசானுடைய நல்லாசியையும் மற்றும் நவகோடி சித்தர்களின் நல்லாசியையும் பெற்று நீடொழி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு பாடலாக வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்தவன்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. குருவே சரணம், குருவே துணை, சத்தியமே அகத்தியம், அகத்தியமே ஜெயம். முருகா. சொன்னாங்க என்னதான் போடுறாங்க, பால் போடுறாங்க.
ಈಗ ಆಳಕಾಣ ಪಯ್ಯನ ಕಾಸು ಬಂದಿದೆ நிறையா பார்க்குறதுக்கு வருவதாக வந்திருக்கீங்க ஆகவா பையனா நீங்கள்லாம் வாங்க வாங்கிட்டேண்ணா உங்களை வாங்கிட்டேன்